வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 245. ஓர் உலக ஆட்சியே குடியாட்சி முறை என்பது தலைப்பு. குடியாட்சி முறை உயர்வாய் கொண்ட அறிஞர் குழு குடியாட்சி பிற நாட்டை கொடுமை செய்ய அனுமதியார். குடியாட்சி பிற நாட்டால் குலைய விடாத ஓர் உலக குடியாட்சி அமைப்பதிலே குறிப்பாக தொண்டு செய்வர். அருட்தந்தை எது சரியான குடியாட்சி முறை என்று விளக்குகிறார். இன்னைக்கு டெமோக்ரஸி தானே நாம் எல்லோரும் பேசுகிறோம். டெமோக்ரஸி என்பதற்கான விளக்கம் என்ன சொல்கிறோம்? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்துகின்ற ஒரு ஆட்சி முறை தான் குடியாட்சி முறை. அப்படிப்பட்ட உயர்வான ஒரு முறை, உண்மையில் அது மிக உயர்ந்த முறை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் ஒரு காலத்தில் நமக்கு தெரியும், முடியாட்சி, சர்வாதிகாரிகள் தடியாட்சி நடத்தியது. குடியாட்சி என்பது மக்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னார் அல்லவா மகாகவி பாரதி. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற உரிமை பெற்ற ஒரு குடிமக்களது ஆட்சி முறை குடியாட்சி முறை. இந்த முறையின் உயர்வு புரிந்த அறிஞர்கள் என்ன செய்வார்கள்? எந்த ஒரு குடியாட்சியும் இன்னொரு நாட்டை கொடுமை செய்ய அனுமதிக்கவே மாட்டார்கள். என்ன காரணம்? குடியாட்சி மலர்ந்ததன் நோக்கமே தனிமனிதன் வாழ்வு அமைதியான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இன்ப பூங்காவாக இருக்க வேண்டும் என்பதுதானே நோக்கம். அப்படி ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு குடியாட்சியை அமைத்த பிறகு இன்னொரு நாட்டு மக்களை துன்புறுத்துவது என்ன நியாயம்? அது மட்டுமல்ல, எந்த ஒரு நாடும் வந்து நம் தேசத்தின் குடியாட்சியை குலைக்காமல் பார்த்து கொள்வதென்றாலும் ஓருலக குடியாட்சி முறை ஒன்றினாலேயே அது சாத்தியம் என்பதால் அறிஞர் குழுவை சேர்ந்த பேரறிஞர்கள் தொண்டு எல்லாம் ஓர் உலக குடியாட்சி அமைப்பதற்கே பயனாகும். அப்படிப்பட்ட அறிஞர்கள் அதிகரிக்கும் அளவிற்கு ஓருலக குடியாட்சி விரைவில் மலரும். தேவையெல்லாம் அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும் என்பதுதான். நன்றி. வாழ்க வளமுடன்.